two communicating vessel containing mercury. The diameter of one vessel is 4 times larger than the diameter of other. ஸோ கம்யூனிகேட்டிங் வெசல்ங்கிறது இன்டர்கனெக்ட் பண்ண 2 வெசல் இருக்கு. mercury இருக்கு. diameter of one vessel is 4 times larger than the diameter of other. ஸோ இப்போ டயக்ராம் பாருங்க. இது diameter D1 வச்சுக்கலாம். இது diameter D2. 4 times larger. அப்போ D1 D2 ஓட வேல்யூ 4 times then D1. டயக்ராம் மேட்ச் ஆச்சா? mercury இருக்கு. வேற வேற ஏரியா கிராஸ் செக்ஷன் இருந்தாலும் ஒரே லெவலில் தான் இருக்கும். ஸோ mercury நான் இந்த ஹைட்டுக்கு நான் வந்து இந்த சைடு இருக்குன்னா அப்படின்னா ரைட் சைடு இன்னும் இருக்கும். வேற வேற ஹைட்டெல்லாம் வராது. ஏன்னா ப்ரெஷருங்கிறது ஹைட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும். ஸோ அதனால அதே ஹைட்டு தான் இங்கேயும் இருக்கும். இந்த லெவலும் ஒன்று தான். இன்னைக்கு கொஷின் ரீட் பண்ணலாம். A column of water of height h0 70 centimeter is poured into the left hand vessel. நேரோவர் ஒன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து நேரோவாக இருக்குது. அப்படி தான் வரைஞ்சி வச்சுருக்கோம். இது நேரோ, இது வைடராக இருக்குது. How much will be mercury level rise in the right hand vessel? ஸோ 70 சென்டிமீட்டர் ஹைட் இந்த சைடு வந்து 70 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வாட்டரை ஃபில் பண்ணால் இது எவ்வளோ மேலே போகும்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல எனக்கு ரேடியஸ் ஒன்று கம்பேர் பண்ணிடலாம். இந்த சைடு இருக்கிற ரேடியஸ் R1னும் இந்த சைடு R2ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபார்முலா பாருங்கள். டயாமீட்டருங்கிறது 2 times ஆஃப் ரேடியஸ். ஸோ D2 அப்படிங்கிறது 2 times ஆஃப் R2. ஸோ 4 into D1. D1ங்கிறது டயாமீட்டர். அப்போ 2 times ஆஃப் ரேடியஸ் R1 இப்படி எழுதலாமா? ஸோ டயாமீட்டர் 2Rன்னு எழுதிட்டேன், ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த 2 கட் பண்ணிட்டா எனக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிச்சு. R2 இஸ் 4 times ஆஃப் R1ன்னு கிடச்சிச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து 70 சென்டிமீட்டர் ஹைட்டில் உள்ள வாட்டர் வந்து இது மேலே போர் பண்ணுறேன். 70 சென்டிமீட்டருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தா இது இப்படி இருக்காது. ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் கொடுக்குற ப்ரெஷர். அதனால இந்த சர்ஃபேஸ், அதாவது இந்த mercury லேயர் இருக்குது, mercury அண்ட் வாட்டர் சர்ஃபேஸ், இது அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடும். நான் சொல்ல வர ஐடியா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த வாட்டர் கூட விட்டுருங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டன் வச்சு நீங்கள் வந்து இங்கே கம்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். கம்ப்ரெஸ் பண்ணால் இந்த mercury லெவல் மேலே போகும். அந்த மாதிரி தான் நடக்குது. இந்த புறம் வாட்டர் நான் ஃபில் பண்ணேன்னா இங்கே ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு. அதனால இது கொஞ்சம் மேலே போகும். பட் எவ்வளோ மேலே போகும்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து டவுன்வேர்டாக ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கலாம். இது மேலே போகிறது 5 சென்டிமீட்டராக கண்டிப்பாக இருக்காது. இதோட ரீசன் இவ்வளோ தான். இந்த 5 சென்டிமீட்டர் வரும்போது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சு. அதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தானே இங்கே இந்த வெசல், இந்த கண்டெய்னருக்கு வரும். ஆனால் இங்கே ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால வால்யூம் சேம் தான், பட் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணாலே போதும், அதே வால்யூம் வந்துடும். ஸோ இது மேலே ரைஸ் ஆகிற வால்யூம், சிம்பிளாக சொல்கிறேன், இது எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகுதோ, கம்ப்ரெஸ் ஆகி இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் தான் மேலே ரைஸ் ஆகும், அதே வால்யூம் தான். பட் ஹைட்டு வந்து இங்கே வேறு ஹைட்டாக இருக்கும், இங்கே வேறு ஹைட்டாக இருக்கும். ஏன்னா இதில் ஏரியா அதிகமாக இருக்குது, இங்கே ஏரியா கம்மியாக இருக்குது. இதை நான் ஒரு சிமுலேஷனில் காமிக்கிறேன், உங்களுக்கு அது கிளியராக புரியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக போகிறோம். இந்த சிமுலேஷனில் பாருங்கள், நான் லெஃப்ட் சைடு கோலமில் எல்லா வாட்டரும் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஹைட்டு மட்டும் பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் சேம் ஹரிசாண்டல் லெவலில் இருக்கா? லெஃப்ட் சைடு பிஸ்டன் வந்து நான் கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வரேன். லெட்ஸ் சே ஒரு 10 சென்டிமீட்டர் கொண்டு வரேன். ரைட் சைடு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. மறுபடியும் பாருங்கள், இதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் அங்கே போகுது. ஆனால் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லெங்க்த் போனாலே அதே வால்யூம் அட்டைன் ஆயிரும். ஏன்னா ஏரியா அதிகம் இல்லை. பாருங்கள் மறுபடியும் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுது பாருங்கள். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு கம்மியான டிஸ்டன்ஸ் தான் மூவ் பண்ணுது. வால்யூம் கன்சர்வ்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு தேவை இவ்வளோ தான். வாட்டர் ஃபில் பண்ணும்போது வாட்டர் கொஞ்சம் இந்த லேயரை கீழே புஷ் பண்ணிடும்.
ரைட் சைடு கொஞ்சம் ஹைட் அதிகமாயிடும். டயக்ராம் கொஞ்சம் ப்ராப்பராக வந்துடலாமா? முன்னாடி இருந்த லெவல் இங்கே இருக்கு. இது இனிஷியல் லெவல். ரெண்டுமே ஒரே லெவலில் இருந்துச்சு. இப்போது நான் வாட்டர் ஃபில் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் அப்படியே கீழே வரணும். இது கொஞ்சமாக மேலே போகும். இது பெரிய டிஸ்டன்ஸ் கீழே வரும். ஸோ நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் கொண்டு வர போகிறோம். ஆனால் இங்கே மேலே ஹைட் அதிகமானது எவ்வளோன்னு கேட்டால் கலர் மாற்றிக்கிறேன். இது ஃபைனல் பொசிஷன் ஆஃப் மில்க்வெரி லெவல். இவ்வளோ லெங்த் வந்துருச்சு. ஆனால் இங்கே ரைஸ் ஆனது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு இங்கே வந்துருச்சு. இவ்வளோ லெங்த் வந்துருச்சு. பட் இங்கே கம்மியான டிஸ்டன்ஸ் தான் மேலே போயிடுச்சு. ஸோ அந்த ப்ளூ கலருங்கிறது இனிஷியலாக இருந்த லெவல். நம்ம வாட்டர் மேலே போர் பண்ணதும் இந்த சர்ஃபேஸை புஷ் பண்ணி இங்கே வந்துடும். ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். இப்போது நான் சொல்ல வர்ற ஐடியா ரொம்ப சிம்பிள். இந்த வாட்டர் சர்ஃபேஸ் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை இந்த mercury லெவலில் கீழே கொண்டு வந்துருச்சு. எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ். ஆனால் அதே டைமில் என்ன நடந்துச்சுன்னா, ரைட் சைடு இனிஷியலாக mercury லெவல் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே டிஸ்பிளேஸ் இங்கே ப்ரெஸ் பண்ணுறதுனால இது மேலே போச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் கிடையாது. ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால இது மேலே போன டிஸ்டன்ஸ், அப்வேர்டு போன டிஸ்டன்ஸ், ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த வால்யூம் எவ்வளோ உள்ள கம்ப்ரஸ் ஆச்சுல்ல, இந்த வால்யூமும் சேமாக தான் இருக்கும். வால்யூம் சேமாக இருக்கும், லெங்த் வேறு வேறையாக இருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இந்த எவ்வளோ வாட்டர் லெவல் ஹைட் பண்ணுறாங்கங்கிறது கொடுத்துட்டாங்கல்ல, எவ்வளோ ஹைட்டுக்கு வாட்டர் இருக்குன்னு. ஸோ அது கொஷின்லேயே இருக்குது. 70 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் வெசலில் போர் பண்ணுறாங்க. இப்போது ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் mercury கொடுக்குறாங்க பாருங்கள். ஸ்பெசிஃபிக் டென்சிட்டினா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி. இது இங்கே எழுதிடலாமா? ஸ்பெசிஃபிக் ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுக்குறாங்க. டென்சிட்டி ஆஃப் mercury டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஹவு மச் வில் பி mercury லெவல் ரைஸ் இன் தி ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னா என்ன கேட்குறாங்க? எவ்வளோ ரைஸ் ஆகும்னு கேட்டால் ஒய் வேல்யூ கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் வரும்போதெல்லாம் சிம்பிளான லாஜிக். நமக்கு தெரிஞ்ச இந்த பாட்டம் லெவல் இருக்குல்ல, இந்த பாட்டம் லெவலில் நம்மளா சும்மா ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இது புரியுதான்னு பாருங்கள். எவ்வளோ டைப் ஆஃப் லிக்விட் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது எந்த ரெஃபரன்ஸ் லைன் வேணாலும் எல்லா ஐடியாவும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட், இதுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கலாம், அல்லது இப்படி வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் டி. ஒரு லிக்விடில் ஒரு ஹரிசாண்டல் லைனில் ப்ரெஷர் சேமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ளோவே இல்லை, எல்லாமே ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் எந்த லைன் எடுத்தீங்கனாலும் சரி, இந்த லிக்விடுக்குள்ளே எந்த லைன் எடுத்தாலும் இங்கே வர்ற ப்ரெஷரும் இங்கே வர்ற ப்ரெஷரும் சேமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ப்ரெஷர் அட் சி ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் டி. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நான் இது இனிஷியல் ரெஃபரன்ஸ் லைன், இது ஃபைனல் ரெஃபரன்ஸ் லைன். இது டவுன்வேர்டு வந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், அப்வேர்டு போன டிஸ்டன்ஸ் ஒய். அதெல்லாம் ஓகே, ரெண்டு வேறு வேறுன்னு தெரியும். பட் இந்த லெங்க் நமக்கு தெரியும்ல ஆல்ரெடி, அதே தானே இங்கேயும் இருக்க போகுது பாருங்கள். நான் சும்மா என்னோடய ரெஃபரன்ஸ் லைனுக்கும் இனிஷியலாக இருந்த லைனுக்கும் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் கீழே கொண்டு வந்துடுது. அப்படி வந்தப்போ mercury போன லெவல் வந்து ஒய் தான். பட் எனக்கு ரெஃபரன்ஸுக்கு இதை ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த 2 லைன் கிடைக்கிற வேல்யூ வந்து எக்ஸ் தானே வரும். ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ். இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரெஷர் அட் சி ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் டி. இங்கே சிங்கிற பாயிண்டில் யாரெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறா? அட்மாஸ்ஃபரிக் இருக்குது, இங்கேயும் அட்மாஸ்ஃபரிக். இப்போ 2 சைடும் அட்மாஸ்ஃபரிக் இருக்கும், அது கேன்சல் ஆகிடும். ஸோ அதை நம்ம டச் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், ஹெச்ங்கிற ஹைட்டில் இருக்கிற வாட்டர் ப்ரெஷர் கொடுக்குது. அப்போ இப்படி எழுதிக்கலாமா? ஹைட் ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர், ஹெச் ரோ ஜி ஈக்குவல் டு, ரைட் சைடு பாருங்கள் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது, பட் அது இங்கே இருந்ததுனால கேன்சல் பண்ணிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 ஹைட் வந்துருச்சு பாருங்கள். இங்கிருந்து இந்த பாயிண்டில் இங்கிருந்து இது வரைக்கும் mercury இருக்குது, இதுக்கு மேலேயும் mercury தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற டோட்டல் ஹைட்டில் இங்கே ப்ரெஷர் வருது. ஸோ ஹைட் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய், டென்சிட்டி ஆஃப் mercury ஜி, இது 2 ஈக்குவல். இப்போது காமன் கேன்சல் பண்ணிக்கலாம், ஜி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஹைட்டோட வேல்யூ 70 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஹெச் எக்ஸ் ப்ளஸ் ஒய்
டென்சிட்டி ஆஃப் mercury டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது அவங்க கொடுத்துட்டாங்க அந்த ரேஷியோவே ஆல்ரெடி. இந்த வேல்யூ தான் 13.6ன்னு கொடுத்துட்டாங்க. யூனிட் இல்லை. ஸோ டைரெக்டாக இந்த வேல்யூ 13.6. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓட வேல்யூ 70 சென்டிமீட்டர் டிவைடட் பை 13.6 ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஒரு ஃபார்முலா ஒரு ஆன்சரே கிடைச்சிருச்சு. பட் ஒரே ஒரு ஒய் தானே கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மேலே போகுது இந்த லெவல் இனிஷியலாக இருந்ததை விட அப்படின்னா நான் எக்ஸை ஒய்யோட டெர்முக்கு மாற்றணும்ல. அதுக்கு இன்னொரு கேல்குலேஷன், இன்னொரு ஐடியா. நான் முன்னாடியே சொன்னது தான். mercury லெவல் இனிஷியலாக இருந்து எவ்வளோ வால்யூம் கீழே வந்துச்சோ அதே அமௌண்ட் ஆஃப் வால்யூம் தான் மேலே போகும். ஸோ இதை நான் அப்படியே ஷேட் பண்ணிக்கிறேன் புரியுறதுக்காக மட்டும். ஸோ இந்த வால்யூமும் இந்த மேலே mercury ரைஸ் ஆன வால்யூம் ஒன்று தான். அதை வச்சு ஒரு ஃபார்முலாவே கொண்டு வந்துடலாம் பாருங்கள். வால்யூம் சேஞ்ச் இன் வால்யூம் ரெண்டு சைடும் சேம். இதுக்கு வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா இன்டூ லெங்க், அப்புறம் இதோட ஏரியா இன்டூ ஒய். ஏரியாவோட ஃபார்முலா பை இன்டூ ரேடியஸ் ஸ்கொயர்ட் R1 ஸ்கொயர். ஏரியா இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு பை R2 ஸ்கொயர்ட் இன்டூ ஒய். பை வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம். R1 R2 தெரியும்ல, அப்போது ஈஸியாக மாற்றிக்கலாம். R2வை 4R1 மாற்றிக்கலாம். R2வை 4R1. ஸோ R1 ஸ்கொயர்ட் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 4R1 ஹோல் ஸ்கொயர்ட் இன்டூ ஒய். ஸோ இங்கே R1 ஸ்கொயர்ட் இன்டூ எக்ஸ், அப்புறம் இங்கே 16R1 ஸ்கொயர்ட் இன்டூ ஒய். இனி இந்த R1 ஸ்கொயர்ட் கட்டாய். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 16yன்னு கிடைக்கும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தருவா. எப்பெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வருதோ இதே மாதிரி தான் இருக்கும். டவுன்வர்டு வால்யூம் ஈக்குவல் டு ரைஸ் இன் ரைட் சைடு போகிற இன்க்ரீஸ் ஆகிற சேஞ்ச் ஆகிற வால்யூம். அப்படி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் எவ்வளோ டைம்ஸ் இருந்துச்சு? 4 டைம்ஸ். இங்கே ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு? 16yன்னு வந்துச்சா? அப்படின்னா ஷார்ட்கட் என்னது? n ஸ்கொயர்டு ஒய். இதுதான் ஐடியா டைரெக்டாக. அப்போ எக்ஸும் ஒய்யும் வச்சு இன்னொரு ஃபார்முலா கிடச்சிருச்சு பாருங்கள். இனி இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஏதோ வச்சுக்கலாம், 2ன்னு வச்சுக்கலாமா? இனி இந்த 2ங்கிற ஈக்குவேஷன் எடுத்து அங்கே அப்ளை பண்ணிட்டா ஆன்சர் முடிச்சு. ஸோ இந்த ஃபார்முலா கூட நீங்கள் டேரெக்டாக மைண்டில் வச்சுக்கலாம். ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 16y ப்ளஸ் ஒய் 70 சென்டிமீட்டர் பை 13.6 சென்டிமீட்டர். ஸோ ஒய் காமன் எடுத்துக்கலாம். ஸோ 70 சென்டிமீட்டர் டிவைடட் பை 13.6. ஸோ இங்கிருந்து ஒய் வேல்யூ கிடைச்சிடும் 0.3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். ஒய் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதையும் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஒய் வேல்யூ 0.3 இங்கே அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 16y. இங்கேயே பாருங்களேன், எக்ஸோட வேல்யூ 16 டைம்ஸ் ஆஃப் ஒய். இப்போ ஒய் எடுத்து அப்ளை பண்ணிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 16 0.3 4.8 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை விட 16 டைம்ஸ் கிரேட்டராக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ். அதனால தான் ஒய் வேல்யூ 0.3, எக்ஸ் வேல்யூ 4.8 சென்டிமீட்டர் ஆச்சு. ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். பட் இதில் இன்னொரு லிக்விட் இங்கே வந்தாலும் இதே லாஜிக் தான். இப்போ இந்த பாயிண்டில் அந்த லிக்விடோட ப்ரெஷரும் சேர்த்திக்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் லிக்விட் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஹரிசோண்டல் பாயிண்ட் எடுத்துங்க. ஸோ அந்த ஹரிசோண்டல் பாயிண்டில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த லெங்த் பர்ஃபெக்டாக தெரியும்ல, அதனால நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒருவேளை இந்த லெங்த் கூட தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஹரிசோண்டல் லைன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் இருக்கும்.